ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 11ஆம் பத்து முதல் திருமொழி. கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லணும். தலைவனை பிரிந்த தலைவி தான் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் தலைவன் தான் காரணமோ அப்படின்னு சொல்கிறார். படித்தா உங்களுக்கு புரியும். இப்படி இருக்கு பாருங்க. முதல் பாசுரம். குன்றம் ஒன்றெடுந்தேந்தி மாமழை அன்று காத்த அம்மான் அறக்கரை வென்ற வில்லியார் வீரம் வீரமே கொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். குன்றம் ஒன்று கெடுத்தேந்தி மாமழை அன்று காத்த அம்பான் அறக்கரை வென்ற வில்லியார் வீரமே கொலோம் தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். தென்றல் தலைவிய சுடுறதான் காரணம் பிரிவாற்றாமை. இந்த தென்றல் சுடுறதுக்கு காரணம் என்ன? பெருமாளுடைய வீரமா. பெருமாளுடைய வீரம்னா ரெண்டு சொல்றார். குன்றம் ஒன்றெடுத்தேந்தி மாமழை அன்று காத்த அம்பான், அந்த கண்ணபிரான் கோவர்தனகிரியை எடுத்து ஆயர்பாடியை இந்திரன் ஏவி விட்ட மழையிலிருந்து காத்த அந்த பெருமானான கண்ணன் அப்படின்னு ஒரு விஷயம் ஆச்சு. அறக்கரை வென்ற வில்லியார் அப்படின்னு இலங்கையை சிட்டரித்த ராமபிரானை சொல்ற அந்த வீரமோக்களும் தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். தென்றல் வந்து தீயாய் சுடுகிறது எனக்கு, என் செய்வேன். இதுதான் பாசுரம், சின்ன பாசுரம் தான். குன்றம் ஒன்றெடுத்தேந்தி மாமழை அன்று காத்த பிரான் அறக்கரை வென்ற வில்லியார் வீரமே கொலோம் தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். எல்லா பாசுரம் இப்படி தான் இருக்கும். காரும் வார்பணிக்கடலும் அன்னவன் தாறு மார்பமும் கண்ட தண்டமோ சோறுமாமுகில் துளியனூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னையே. காரும் வார்பணிக்கடலும் அன்னவன் தாறு மார்பமும் கண்ட தண்டமோ சோறுமாமுகில் துளியனூடு வந்து இரவாடைதான் ஈரும் என்னையே. காருண்ண மேகத்தை போலவும் வார்பணி கடலை போன்றவும் வண்ணவன், அது மாதிரியானவன் சுவாமி. அது மாதிரி வண்ணத்தில் இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். தாறு மார்பமும், அவனுடைய மாலைகள் அடிந்த அந்த மார்பையும் கண்ட தண்டமும், அதை பார்த்த எனக்கு இது தண்டனையும். கண்ட தண்டமும் என்ன தண்டனை? சோறு மாமுகில் துளியினூடு வந்து, மாமுகில் பெரிய மேகம், அதிலேருந்து சின்னதாக துளியெல்லாம் வந்து கொட்டுறது, அது ஈரவாடைதான். அது வந்து இந்த வாடை காற்று அந்த ஈர துளியெல்லாம் எடுத்துன்னு வந்து ஈரவாடைதான் இருவினை என்னை கிழிக்கிறது. ஈரவாடை என்ன, இதான் தண்டனையாம். பெருமாளை நல்லா பார்த்து அனுபவிச்சதுக்கோசரம் கிடைத்த தண்டனையோ இதுன்னு சொல்கிறான், வேற ஒன்று. காரும் மார்பனைக்கடலும் அன்னவன் தாறு மார்பமும் கண்ட தண்டமும் சோறுமாமுகில் துளியனூடு வந்து இரவாடைதான் ஈரும் என்னை. இரும்னா கிழிக்கிறது என்னை, தண்டமோன்னா தண்டனையா அப்படின்னு படிச்சுனே போதும். சங்கு மாமையும் தளறு மேரி மேல் திங்கள் வெண்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனாரும் கொங்கலார்ந்ததார் கூவும் என்னை. சங்கு மாமையும் தளிரு மேனி மேல் திங்கள் வெண்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார் கொங்கலார்ந்ததார் கூவும் என்னையே. சங்கு மாமையும், சங்குனா
என்னுடைய உடம்பு இருக்கே, மாமைன்னா உடல் நிறம் சாதாரணம், அது சங்குன்னா அது வெளுத்து போயின்னு இருக்கு. பசலை நோய், அது பிரிவாற்றாமையினால் வந்த நோயினால் மேனி சருமத்தோட நிறம் மாறின்னு இருக்கு. தளரு மேனி, அந்த வெள்ளை நிறம் உடம்பு முழுக்க பரவின்னு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். திங்கள் வெங்கதிர், சந்திரனுடைய கதிர் வெங்கதிர்னு சொல்கிறான். சாதாரணமாக குளிர்ந்தது சந்திரனுடைய ஒளி. ஆனால் சீரும் என் வெங்கதிர் சீரும், அது சூடாக என் மேல் சீறிக்கொண்டிருக்கிறது என் செய்கன். பொங்கு வெண்டிரை புணரி வண்ணனார், அலைகள் வீசுகின்ற வெண்டிரன வெள்ளைய அலை வீசும். சாதாரணமாக புணரி வண்ணனார்னா கடல் நிறத்தை உடைய அந்த பெருமானுடைய கொங்கலர்ந்த தார் கூவும் எண்ணெய். கொங்கலர்ந்த தார் அப்படின்னா அது பூக்கள் தொடுக்கப்பட்ட மாலை எண்ணெய் கூவும் அப்படிங்கிற இந்த தலைவி. சங்கு மாமையும் தளருவேனி மேல், திங்கள் வெண்கதிர் சீரும் என் செய்கேன். பொங்கு வெண்திரை புணரி வண்ணனார், கொங்கலார்ந்ததான் கூவும் எண்ணெய். தார்னா மாலை, கொங்கலார்ந்ததான் நெருக்கமாக தொடுக்கப்பட்ட பூக்களால் செய்யப்பட்ட மாலைன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னு படிச்சுட்டே போகலாம். அங்கு ஓர் ஆய்குலத்துள் வளர்ந்து சென்று, அங்கார்த்தாய் அங்கு ஓர் தாய் உருவாகி வந்தவள், கொங்கை நன்கண்ட கொங்கை நன்கண்ட கோயின்மைகளோ, திங்கள் வெண்கதிர் சீறுகின்றதே. அங்கு ஓர் ஆய்குலத்துள் வளர்ந்து சென்று, அங்கோர் தாயுரிவாகி வந்தவள், கொங்கை நஞ்சுண்ட கோயின்மைகளோ, திங்கள் வெண்கதிர் சீறுகின்றதே. திங்கள் சந்திரனுடைய ஒளி சுடுறது விட அதுக்கு காரணம் பெருமாளுடைய கோயின்மைனா அந்த சேஷ்டிதம். ஒன்றுன்னா படிக்கலாம். அங்கு ஓர் ஆய்குலத்துள் வளர்ந்து சென்று, அர்த்தமாகுது உங்களுக்கு. அங்கு ஓர் தாய் உருவாகி வந்தவள், தாய் உருவில் வந்த அந்த பூதனையனுடைய கொங்கையில் உள்ள இந்த கொங்கையை நஞ்சுண்ட அவள் நஞ்சு தடவை முலையை உண்ட கோயின்மை கொடுஞ்செயல் சாதாரணமாக இல்லை சேஷ்டிதம் அந்த லீலை அந்த கோயின்மைகளும். அதனால்தானும் திங்கள் வெண்கதிர் சீறுகின்றதே. சந்திரனுடைய ஒளி வெங்கதிர்னே சொல்ல, சூடான ஒளி என் மீது சீறுகின்றதே அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாமா? அங்கு ஓர் ஆய்குலத்துள் வளர்ந்து சென்று, ஆய்குலத்துள் சென்று வளர்ந்து அப்படின்னு போட்டுக்கலாம். அங்கோர் அப்படின்னு போட்டுக்கலாம். அங்கோர் போடலாம். அங்கோர் தாய் உருவாகி வந்தவள், கொங்கை நஞ்சுண்ட கோயின்மைனா கெட்ட காரியம், கோயின்மைனா விஷமம். கோயின்மைகளோ திங்கள் வெண்கதிர் சீறுகின்றதே. அங்கு ஓர் ஆளறியாய் அவுணனை பங்கமாகிருக்கூறு செய்தவன், மங்குல் மாமதி வாங்கவே கொலோ, பொங்குமாகடல் புலம்புகின்றதே. அங்கோர் ஆளறியாய் அவுணனை பங்கமாகிருக்கூறு செய்தவன், மங்குல் மாமதி வாங்கவே கொலோ, பொங்குமாகடல் புலம்புகின்றதே. ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆளறியாயின நரசிம்மனா யவுனனை இரணியனை பங்கமா அவன் அழியும்படியாக இருக்கூறு செய்தவன் அர்த்தமானது. மங்குல் மாமதி வாங்கவே கொலோ. இந்த மங்குல்னா மேகம் இருக்கிற வானம், அதில் இருக்கிற சந்திரனை வாங்குவேன். இந்த சந்திரனை பிடிப்பதற்காக என்னவோ பொங்குமாகடல் புலம்புகின்றதை. பொங்குமாகடல் அலை, எப்பொழுதும் அலை வீசி பொங்கு கொண்டிருக்கின்ற இந்த கடல் இருக்கே, இது புலம்புறதான். இதை
சந்திரனை பிடிக்கணுமா கடலுக்கு அப்படின்னு தலைவியோட கற்பனை. படிக்கலாம் நினைக்கிறேன். அங்கோர் ஆள்ளறியாய் அவுணனை மங்கமாயிரு கூறு செய்தவன் மங்குல் மாமதி வாங்கவேகொலோ பொங்குமாகடல் புலம்புகின்றதே சென்று வார்சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரவேகொலோ முன்றில் பண்ணை மேல் முளறி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னை சென்று வார்சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரவேகொலோ முன்றில் பண்ணை மேல் முளறி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னை. சென்று வார்சிலை இதான் அர்த்தமாகிறது. இலங்கையை இந்த வில்லியார் அந்த ராமனுடைய வீரமோ இது அப்படின்னு நான் திருப்பி படிக்க போகிறதுல உங்களுக்கே புரியும். முன்றில் பண்ணை மேல், முன்றில்னா நம்ம வீட்டில் இருக்கிற போர்ட்டிகோன்னு புரிஞ்சுக்கலாம். முன்றில் பண்ணை மேல் முளறி கூட்டகத்து. முளரின்னா தாமரை இலை, தாமரை செடி, தாமரை கொடியினுடைய பாகங்களை கொண்டு செய்யப்பட்ட கூடு. அதில் தான் இருக்கும் அன்றில் பறவை. முளறி கூட்டகத்து அன்றிலின் குரல். அன்றில் பறவை இருக்கேன் அது கத்துறது. அதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனுடைய வாய்ஸு. அது தலைவனை பிரிந்து தலைவி இந்த அன்றில் படை ரொம்ப கஷ்டம். அந்த குரல் அடரும் என்னை வருத்துகின்றதே. எதனை? இந்த பெருமாளுடைய இலங்கையை வென்ற வீரம் இந்த அன்றில் பறவையின் குரல் அதனால்தான் என்னுடைய அன்றில் பறவையினுடைய குரல் என்னை வருத்துகின்றதே அப்படின்னு சொல்கிறார். படிக்கலாமா? சென்று வார்சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரவேகொலோ முன்றில் பெண்ணை மேல் முளறி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னையே பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ வீவில் இளங்கனை வில்லி அம்பு கோந்தி ஆவியே இலக்காக எய்வதே பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ வீவில் ஐங்கனை வில்லி அம்புகோத்து ஆவியே இலக்காக எய்வதே. பூவை வண்ணனார் காயாம்பு போன்ற அந்த கருநீல நிறத்தை உடைய பெருமான் புள்ளின் மேல் வர கருடனில் மேல் பயணிக்க மேவி நின்று ஆசையாக நான் நின்று கண்ட தண்டமும் அதை பார்த்ததுனால எனக்கு இது தண்டனையும். அதான் வேற ஒன்றும் இல்லை. வீவில் ஐங்கனை வில்லிங்கிறது மன்மதன் சொல்கிறார் அவர். வீவில்னா தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் ஐங்கனை வில்லி அம்பு கோத்தான் அம்பை கோத்தான். ஐங்கனை வில்லிங்கிறது மன்மதன். அம்பு கோத்து ஆவி மேல்கு ஆவியே என்னுடைய ஆவியே என்னுடைய உயிரையே இலக்காக எய்கின்றானோ இதான் தண்டனை எனக்கு. அந்த பெருமாளை புள்ளின் மேல் வர மேவி நின்று பார்த்ததற்கான தண்டனை மன்மதன் என் மேல் அம்பு கோப்பது. அதான் அந்த பாசுரத்தை அர்த்தம். பார்க்கலாம். பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமும் வீவில் ஐங்கனை வில்லி அம்புகோத்து ஆவியே கிழக்காக எய்வதே மால் இனந்துழாய் வரும் என் நெஞ்சம் மாலின் அந்துழாய் வந்து என்னுள் புக கோலவாடையும் கொண்டு வந்தது ஓர் ஆவி வந்ததால் அரிது காவலை. பார்க்கலாம் அப்படி. மால் இனந்துழாய் வரும் என் நெஞ்சம் மாலின் அந்துழாய் வந்து என்னுள் புக கோலவாடையும் கொண்டு வந்தது ஓர்
ஆவி வந்ததால் அரிது காவலை எல்லாம் இந்த மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம். முக்கியமாக இந்த துளசியினுடைய மனம் வந்ததுனால என்னை யாரும் அரிது காவலைன்னா என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் விளக்க முறையும் பார்த்துக்கலாமே எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன பாசனம் இது. என் நெஞ்சம் என் நெஞ்சானது மால் இனம் அப்பெருமாள் பக்களில் உண்டான வியாமோகத்திற்கு தகுதியாக மால் இனம்னா ஒரு மயங்கிய நிலையில் இருக்கிறது என்னுடைய நெஞ்சம். துழாய் வரும் அலைந்து கொண்டு வாரா நிற்கின்றது மாலின் அந்த பெருமானுடைய அந்துழாய் அழகிய திருத்துழாய் ஓ மாலையானது என்னுள் வந்து புகுதல் என்ன என் நினைவுக்கு வர வந்து வந்தது ஓராவி. அதற்கெனவே தனியாக பார்த்து போகின்ற ஒரு துளியானது ஆவி இல்லை ஆலி துளியானது கோலம் அழகிய வாடையும் கொண்டு வந்தது இனி காவல் உயிரை காப்பாற்றி கொள்வது முடியாத காரியம். இப்போ பாசுரத்தை படித்து கரெக்டாக புரிஞ்சுக்கலாம், தப்பாக படிச்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு. மால்கினம் வந்துழாயும் வரும் என் நெஞ்சம் இருக்கே அது மாலினம் ஒரு மயங்கிய நிலையில் இருக்கிறது. துழாய் வரும் துழாய்னா தடவுறது. இந்த நெஞ்சம் ஒரு மயங்கிய நிலையில் எதையோ தேடுகிறது. மாலின் அந்துழாயும் அந்துழாயின இந்த இடத்துல அந்துழாய்ங்கிறது அழகிய துளசி மாலை. அது என்னுள்ள வந்துடுத்து துழாய் மாலை. கோல வாடையும் கொண்டு வந்தது குளிர்ச்சியான வாடை காற்று வேண்ட கொண்டு வந்து ஓர் ஆலினா ஒரு நீர்த்துளி. ஆலினா நீர்த்துளி, ஆள்னா நீர், ஆலின்னா நீர்த்துளி வந்ததுனால அரிது காவலே என்னுடைய உயிரை காப்பாற்றுவது என்பது கஷ்டமான காரியம். இதுதான் அர்த்தம். படிக்கிறேன். இன்னொரு மால் இனம் துழாய் வரும்னா தடவுகிறது, அங்கங்கே தேடுறது. என் நெஞ்சம் மால் இனம் துழாய் வரும் தேடின்னு போயின்றது. மாலின் நந்துழாய் என்னுள் புக கோலவாடையும் கொண்டு வந்தது ஓர் ஆலி. அந்த கோல வாடையில் நீர்த்துளி இருக்கிறது. இப்படிலாம் வந்ததுனால அரிது காவலை என்னுடைய உயிரை காப்பாற்றுவது அரிதான விஷயம். கொண்டை ஒன் கண்ணும் துயலும் என் நிறம் பண்டு போல் ஒக்கும் மிக்க சீர் தொண்டர் கிட்ட பூந்துளவின் பாசமே வண்டு கண்டு உதுவாகிலே. கொண்டை ஒன்கண்ணும் கொண்டை ஒன்கணும் துயிலும் கரெக்ட். என் நிறம் பண்டு போல் ஒக்கும் என் நிறம் பண்டு போல் ஒக்கும் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவின் பாசமே வண்டு கொண்டு வந்து உதுவாகிலே. இந்த வண்டு இருக்கே, அவன் அது என்ன பண்ணணும், பெருமாளுடைய திருவடிகளில் தொண்டர்கள் இட்ட அந்த துளசி வாசத்தை ஊதுமாகில் என் மேலே ஊதினா என்ன ஆகும்? கெண்டை ஒன்கணும் துயிலும் கெண்டை மீன் போன்று இருக்கிற என் கண்களும் தூங்கும். என் நிறம் பண்டு போல் வைக்கும் என்னுடைய இன்னும் பழைய மாதிரி ஆகிடும். 2 பண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் பண்ணியிருப்பா. ஒரு பண்டு என்னென்னா பெருமாளை பற்றி எனக்கு தெரியாது, யாரோ சொல்லியிருக்கா, அந்த ஒரு பண்டு அந்த சமயத்தில் எப்படி இருந்தது 100 பண்டு. அப்புறம் நான் இந்த பெருமாளை பற்றி கேள்விப்பட்டு பெருமாளை நான் பார்ப்பதற்கு முன்னாடி இருக்கிற பண்டு, அதான் 2 பண்டு பழைய மாதிரி ஆகிடும். என்னுடைய நிறம் எப்போ இந்த தொண்டரிட்ட துளவின் வாசத்தை வண்டு கொண்டு என்மேல் ஊதுமாகிலே. புரிய நினைக்கிறேன். கெண்டை பொன்கணம் துயிலம் என் நிறம் பண்டு போல் வக்கும் மிக்க சீர் தொண்டர் கிட்ட துளவின் வாசமே வண்டு கொண்டு ஊதுமாகிலே. அன்று பாரதத்து ஐவர் தூதனாய்
சென்ற மாயனை செங்கண் மாலினை மன்றிலார் புகழ் மங்கையர்வாள்களீம் கன்றி கலிகன்னி இருக்குமா கலிகன்னி சொல்வலார்க்கு இல்லல் அல்லல் இல்லையே ரொம்ப சுலபமாக இருக்கார். அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்ற மாயனை செங்கண் மாலினை மன்றிலார் புகழ் மங்கை வாழ் கலிகன்னி சொல்வல்லார்க்கு அல்லல் இல்லையே அப்படி நினைக்கிறேன். அன்று மகாபாரதத்தில் ஐவர்காய் தூது சென்ற அந்த பெருமான் சென்ற மாயனை செங்கண் மாலின செங்கண் மாலின புண்டரி காட்ச பெருமானை மன்றிலார் புகழ் மன்றினா இந்த பூமியில் நிறைந்த புகழை உடைய மங்கை திருமங்கை ஆழ்வாருடைய கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் சொல் இந்த பாசுரத்தை வல்லார்க்கு அல்லல் இல்லையே அவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு முடிக்கிறார். படிச்சுனா இன்னொருத்தர் அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்ற மாயனை செங்கண் மாலினை மன்றிலார் புகழ் மங்கை எப்படி படிக்கலாம் மன்றினாள் புகை மங்கை வாழ் கலிகன்னி சொல்வல்லார்க்கு அல்லல் இல்லையே உச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்.